தமிழக அரசு அறிவித்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதியத்தினை பெறுவதற்கான முதல் படி அப்படின்னும், பழைய ஓய்வூதியத்தினை முழுமையாக பெறுவதற்கு மீதி இருக்கக்கூடிய 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான இயக்க நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்ட்டு ஜாக்டோ ஜியோ, அதாவது ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3/1/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் மனம் மகிழும் வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தினை அறிவித்தார். இந்த அறிவிப்பிற்கு ஜாக்டோ ஜியோ மனமார்ந்த நன்றியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது. ஸோ இப்படி இருக்கும்போது நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவிப்பு வெளிவந்த உடனேயே ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஜாக்டோ ஜியோவுக்கு மனமார்ந்த பாராட்டுதல்களையும் தெரிவித்தாங்க. இந்த நல்லெண்ண நடவடிக்கை அடிப்படையில் ஜாக்டோ ஜியோ 6/1/2026 முதல் மேற்கொள்ளவிருந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 1/4/2003 முதல் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேயே நடைமுறையில் இல்லாத ஒரு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பெயரில் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ மேலும் நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு அரசு இருக்கு அப்படிங்கிறத காரணம் காட்டி இதோடு ஓய்வூதிய பலன்களை குறைகின்ற 5 அரசாணைகளை வெளியிட்டார். இது மட்டும் இல்லாமல் 2001 ஆட்சிக்கு வந்த உடனேயே வேலை நியமன தடை சட்டத்தினை கொண்டு வந்து அரசு பணியில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் நியமனங்களை முற்றாக ஒழித்து கட்டினார். ஊழியர் விரோத போக்குக்கு எதிராக 2003 ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு கிளர்ந்தெழுந்து அடக்குமுறைகளை எதிர்கொண்டு உச்சபட்ச பணி நீக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்மா டெஸ்மா நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டு ஓய்வூதிய உரிமைகளை ஜாக்டோ ஜியோ மீட்டெடுத்தது. ஸோ இந்த போராட்டத்திற்கு தான் 50க்கும் மேற்பட்ட தோழர்களை இழந்து நாம் நமது உரிமைகளை மீட்டெழுந்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு காரணம் வந்து வச்சாங்க. இது மட்டும் இல்லைங்க, 2006 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் வேலை நியமன தடை சட்டம் விலகி கொள்ளப்பட்டது. 2007 முதல் அரசு பணியில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் பணியமர்த்தவும் பட்டாங்க. ஸோ இவ்வாறு பணியில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு எல்லா பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்த வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு சல்லி காசு கூட ஓய்வூதியமாக கொடுக்கப்படாத சூழ்நிலையில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4, 2017 உதயமாகி அவர்களை பாதுகாப்பதற்காக இயக்க நடவடிக்கைகளை போராட்ட நடவடிக்கைகளாக மேற்கொண்டது. ஸோ ஜாக்டோ ஜியோ 2017 செப்டம்பர் மாதத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தினை அறிவித்து களம் கண்டபோது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஓய்வூதியத்தினை வழங்குவதற்கு 100% சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களிடம் பகிரங்கமாக ஈரோட்டில் அறிவித்தார். ஸோ இதுக்கப்புறம் தான் ஜாக்டோ ஜியோ வீரியமான காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தினை மேற்கொண்டு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினையும் எதிர்கொண்டு உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக களத்தில் நின்றது. ஸோ இதன் விளைவாக தான் 7வது ஊதிய குழுவினை அமல்படுத்துவதற்கான ஆணையினை நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்றாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நாம் பெரும் ஊதியம் என்பது ஜாக்டோ ஜியோவின் சமரசமற்ற 2017 காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தின் விளைவு தான் அப்படின்னு நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ மறந்து விடவும் முடியாதுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த போராட்டத்தின் போது ஓய்வூதியத்திற்கான தீர்வு என்பது எட்டப்படவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில தான்
ஸோ மீண்டும் 2019 ஜாக்டோ ஜியோ காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தினை அறிவித்து 10 நாளைக்கு மேலாக பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தத்தினையும் மேற்கொண்டாங்க. ஆனால் அன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் மிக கொடூரமான அடக்குமுறையால் பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றம் என்பது பல 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் கிடைச்சது அப்படின்னு தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோவின் சமரசமற்ற போராட்டங்களில் விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசின் ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்திடம் ஒப்பந்தம் செய்து ஊழியர் அரசின் பங்களிப்பினை செலுத்தி விடாமல் முழுமையாக மாநில அரசின் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலையினை ஏற்படுத்தினோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை அறிவிக்கவும் முடிந்தது. அவர்களால் 2016 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட IAS அதிகாரி திருமதி சாந்தா ஷீலா நாயர் தலைமையிலான ஓய்வூதிய குழுவானது பின்னர் IAS அதிகாரி சீதரன் தலைமையேற்றார். ஸோ பல ஆண்டுகள் காலம் நடந்த இக்குழு அறிக்கையினை அளிக்கவில்லை. இக்குழுவிற்கு அறிக்கை அளிக்க நிர்பந்தம் கொடுத்தது 2019 ஆண்டு நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தான் அப்படிங்கிறத நினைவில் எல்லாருமே கொள்ள வேண்டும். ஆனால் அந்த குழுவின் அறிக்கையானது இது நாள் வரைக்கும் வெளிவராமல் மர்ம முடிச்சாகவே இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இப்போ இருக்கிற IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான ஓய்வூதிய குழு நிர்ணயிக்கப்பட்ட 6 மாத காலக்கெடுவிற்குள்ள அறிக்கை அளிக்காமல் கூடுதலாக 3 மாதங்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அறிக்கையினை 30/12/2025 அளித்த நிலையில தான் அதன் மீதான அரசின் கொள்கை முடிவினை உடனடியாக 4 நாட்கள்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்டு ஓய்வூதிய திட்டத்தினை டாப்ஸை அறிவிச்சாரு. ஸோ இதற்கு ஜாக்டோ ஜியோவின் தொடர் நடவடிக்கைகள் தான் காரணம் அப்படிங்கிறத யாராலையும் மறுத்து கூட பேச முடியாது. ஜாக்டோ ஜியோ பழைய ஓய்வூதியத்தினை பெறுவதற்கான போராட்டத்தினை தானே நடத்தியது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை என்ற வினாக்கள் பல்வேறு தரப்புகளில் எழுந்த வண்ணமே இருக்கு. ஸோ 2017 ஜனவரி 4 மீண்டும் கட்டமைக்கப்பட்ட ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பானது கடந்த 2026 ஜனவரி 3 9 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த 9 ஆண்டுகளுக்கான வீரியமிக்க போராட்டம் தான் 23 ஆண்டுகால ஓய்வூதியற்ற நிலையினை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான கூறுகள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் திட்டத்தில் இருக்கிறது என்பதை ஜாக்டோ ஜியோ மிக சிறந்த முன்னோட்டமாக பார்க்குது. ஆனால் முழுமையான ஓய்வூதியமாக, அதாவது பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதியமாக இல்லை அப்படிங்கிறது ஜாக்டோ ஜியோ மறுத்து பேசவே இல்லை, மறுத்து பேசவும் முடியாதும் கூட. ஸோ 4 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு சலுகையானது மாண்புமிகு நிதியமைச்சர் கடந்த 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் 1/4/2026 முதல் சரண் விடுப்பு சலுகை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத அறிவித்த போது அதனை ஜாக்டோ ஜியோ கடுமையாக எதிர்த்தது. ஸோ அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10/1/2026 முதல், அதாவது அறிவித்த அறிவிப்பிற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக பெறக்கூடிய சூழ்நிலையினை உருவாக்கி உள்ளோம். ஸோ ஃபைனலாக ஜாக்டோ ஜியோ என்னென்ன புதிய நிபந்தனைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்னும் முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.